என்ன இது? இளநீர் மன்னா. இளநீர் சொல்கிறீர்கள் மன்னா? நமக்கு வேண்டப்பட்ட கல்வர்கள் மூலம் புரட்சிப்படை பற்றி செய்தி வந்திருக்கின்றது. என்ன விந்தை இது? அதற்குள்ளாகவா? தகவல் தொடர்பிலும் நாங்கள் புலிதான் போங்கள். அவர்களை சந்திக்க போகும் விஷயம் நமக்குள் இருக்க வேண்டும். புரிகிறதா? சரி மன்னா. போதை மூலிகை கலந்த இளநீரில் 2ஐ தான் குதிரைக்கு கொடுக்க முடிந்தது. மற்றொன்றை அந்த சிறுவன் கொண்டு சென்றதை அரசரே குடித்து விட்டார். தொலையட்டும். அந்த குதிரை கட்டுக்கடங்காமல் தரிகட்டு பின்னுக்கும் மண்ணுக்கும் குதித்தோடட்டும். குஞ்சையா தளபதி, அங்க எல்லோரும் தயாரா? ஆம் தளபதி. சுந்தரவதன காட்டிற்குள் நமது ஆட்கள் அரசனை பரலோகத்திற்கு அனுப்ப தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சபாஷ். திப்பு சுல்தானிடமிருந்து நமது ஆட்கள் திரும்பி வரப்போகிறார்கள். அரசனையும் ராஜகுருவையும் எப்படி வீழ்த்தப் போகிறோம்? வீழ்த்துவதா? தோழர்களே, நமக்கு இருக்கும் பலத்தை வைத்து இது நடக்கும் என்றே தோன்றவில்லை. எதிரிகளை போல் சகனித்தனம் செய்யாமல் சதா தோழர்களே தோழர்களே என்று கூவிக்கொண்டிருந்தால் நம் லட்சியம் நிறைவேறாது. சில சமயம் நாமும் அவர்களைப் போல சூழ்ச்சிகளை செய்ய வேண்டும். இதற்காக வேறு யாராவது மேலே இருந்தா குதிப்பார்கள். அம்மா! சரியாக இருக்கின்றதா? மிகச் சரியாக இருக்கிறது. புலிகேசியின் மீசையை வலித்து முடிகளை குறைத்து உக்கிரபத்தனாக ஆக்கிவிடுங்கள். புரட்சிப்படை அமைத்ததற்காக அவனை அரசாங்க கைதி ஆக்கிவிட்டார்கள் என்று மக்கள் நம்பட்டும். நான் அரண்மனைக்கு செல்கிறேன். அவனுடன் வேறு யாராவது வந்திருக்க கூடும். நான் சமாளித்துக் கொள்கிறேன். வருகிறேன். சரி உக்கிரபத்தா. புலிகேசி 23ஆம் புலிகேசி. எங்கு சென்றீர்கள்? ஒன்றும் ஆகிவிடவில்லையே. இல்லை இல்லை. இந்த சண்டி குதிரை உங்களை தரதரமாக இழுத்துச் சென்றதே உங்களுக்கு ஒரு காயம் கூட ஏற்படவில்லையா? இல்லவே இல்லை. சரி, முதலில் இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். வாருங்கள். மன்னா, பதட்டத்தில் ஒன்றுமே புரியவில்லை. வாருங்கள், குறுக்கே விழுந்து ஓடிவிடலாம். வந்து விடுகிறேன். சொல், உன்னை அனுப்பியது யார்? தளபதியின் கையால் குஞ்சையா தான் அனுப்பி வைத்தார். புலிகேசி மன்னரா நீங்கள்? குதிரை இழுத்துச் சென்று அடிபட்டதில் பராக்கிரமசாலி ஆகிவிட்டீர்களா? அடி துவைத்து எடுத்து விட்டீர்களே. எங்கே நாம் டரியல் ஆகிடுவோமோ என்று பயந்தேன். அது என்ன டரியல்? என்ன மன்னா தெரியாத போல் கேட்கிறீர்கள்? சிறுவர்களின் வட்டார சொல். டரியல் என்றால் சுக்குநூறாக சிதறி போவது என்று அர்த்தம். அது உங்கள் பெயர் என்ன? மன்னா. இல்லை இல்லை, குதிரை சற்று வேகமாக இழுத்துச் சென்றதில் சற்று குழம்பி விட்டேன். பெயர்? அதற்காக அந்த மங்குனி பாண்டியனே மறந்து விட்டீர்களா? சரி மங்குனி பாண்டியரே, வாருங்கள் அரண்மனையில் போய் பேசுவோம். சரி மன்னா. என்ன இது கைப்பிடியில் கத்தி? என்ன மன்னா புதிதாய் கேட்கிறீர்கள்? உருவினால் கத்தி வரும், பசித்தால் பழம் வெட்ட பயன்படுத்துவீர்களே. ஓ அப்படியா? வையுங்க. கத்திக்கு பதிலாக உள்ளே மாட்டை அடிக்கும் பிரம்பை வையுங்க. உத்தரவு மன்னா. பிரம்பா? எதற்காக மன்னா? மன்னா, உங்களிடம் நிறைய மாற்றங்கள் தெரிகிறதே. ஆம் அமைச்சரே, ஆம். இனி இந்த மண்ணுக்கு கேடு விளைவிக்கும் எல்லோரும் டரியலாக போகிறார்கள். அம்மா, மன்னா, இம்முறையும் ராஜ குலோத்துங்கனை விட்டு விட்டான். சரியாகத்தான் சொன்னேன் மன்னா. மொத்தம் 7 ராஜாதி ராஜ. அரசர் வருகிறார் என்று மட்டும் அறிவித்தால் போதும். வீண் புகழாரம் வேண்டாம், அது ஆட்சிக்கு கேடு. அமைச்சரே மன்னா, இது யார் சிலை? வெகு நாட்களாக இருக்கிறதே மன்னா. அது எனக்கு தெரியும். இன்று ஏதோ ஒரு சிறிய வித்தியாசம் தெரிகிறது. ஒரு வித்தியாசமும் இல்லை மன்னா. சர் ஜான் ஜோன்ஸ் நமக்கு பரிசாக அளித்த அதே மகாபிரபு ராபர்ட் கிளைவ் அவர்களின் சிலை நாம் வெள்ளையர்கள் மீது வைத்திருக்கும் ராஜ விசுவாசத்தின் அடையாளம். விசுவாசம்? பலே பலே. மன்னர் மன்னா, தங்களை காண டக்ளஸும் ஜெரால்டும் வந்துள்ளனர். அக்கமாலா கப்சி உற்சாக பானத்தினர் நமது பங்கு தொகையை கொடுக்க வந்துள்ளார்கள் மன்னா. Hello Mr. Pulikesi. Hi Mr. Mangoni. How are you? என் இனிய பிரிட்டிஷ் மக்களே, வருக வருக. இது உங்களுக்கான பாங்கு. தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன், ஒரு செம்பு குளிர்பானத்தின் தயாரிப்பு விலை என்ன? 2 வீசம் மிஸ்டர் புலிகேசி. விற்கும் விலை? 10 வீச விலை மன்னா.
ஏன் அவ்வளவு அதிகம்? உங்கள் ஊரிலும் விழிப்புணர்வற்ற மடையர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள். நிறைய சம்பாதிக்கலாம். பரவாயில்லையே, என் நாட்டு மக்களை நன்கு புரிந்து விட்டிருக்கிறாய். Oh no! Oh no! This boy! My back! அயவஞ்சகர்களே, பிழைக்க வந்த பிச்சைக்கார கூட்டம் எங்களே ஏமாற்றுகிறீர்களா? உடம்புக்கு கேடான அந்த உற்சாக பானத்தை உங்களை இங்கு விற்க விட்டதே தவறு. அதை கொள்ளை லாபத்திற்கு விற்று எங்களே சுரண்டுகிறீர். இனி இந்த ஊருக்குள் ஒரு துளி கூட இந்த பானம் இருக்கக்கூடாது. இனி இந்த ஊருக்குள் நீங்கள் கால் வைத்தால் உடம்பில் உயிர் இருக்காது. இவர்களை சொல்லி குற்றமில்லை. இழுத்து வாருங்கள் அந்த விளம்பரங்களுக்கு நடிப்பு வடிவம் கொடுத்தவர்களை. வணக்கம் மன்னா. இவர்தான் நாடக நடிகர் செவிலிப்பாண்டி பாகவதர். இது நாடக நடிகை செல்லாத்தா. வணக்கம். இவர் மல்யுத்த வீரர் அது இருக்கட்டும். விளம்பர ஓவியங்களுக்கு துணை போனது சரியா தவறா? சொல். சொல்லம்மா, சரியா தவறா? நீ பெண் என்பதால் தப்பித்தாய். வெள்ளைக்காரன் புத்திசாலி, நானோ கையாலாகாதவன், நீங்களோ காரியக்காரர்கள். அப்படித்தானே? பணம் தருகிறான் என்பதற்காக தட்டில் எதை வைத்து கொடுத்தாலும் தின்று விடுவீர்களா? பிராணிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? சுய புத்தி வேண்டாம்? மன்னியுங்கள் மன்னா. அமைச்சரே, ஓவியனை வரச் செய்து நான் சொல்வது போல் செய்யுங்கள். என்னப்பா இது கதாகடி மாற்றமா இருக்கு?